26th என் பொண்ணோட பர்த்டே ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு நைட்டே நாங்கள் வந்து பிரைடோட வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். சேம் டேலே மார்னிங் முகூர்த்தம், ஈவினிங் ரிசப்ஷன் தான் இவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. 27th 26th ஈவினிங்கே நாங்கள் பிரைடு வீட்டுக்கு போனதுனால நாங்கள் வந்து அவங்களோடய சேர்ந்து திருத்தணிக்கும் வந்து ரீச் ஆகிட்டோம். திருத்தணியில் தான் இவங்களோட வெட்டிங் வந்து நடக்குது காலையில். பிரைடு வந்து பார்த்திங்கன்னா நலுங்கு முடிச்சுட்டு வந்த டைம் வந்து 4:52. அதுக்கப்புறம் தான் அவங்க ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அந்த வெட் ஹேரோடு வந்து உக்காந்தாங்க மேக்கப்புக்கு. ஸோ மேக்கப்புக்கு 1 hour தான் எங்களுக்கு டைம் இருந்துச்சு. 6 o'clock எங்களுக்கு வந்து ஈவெண்ட். நானும் பிரைட் கிட்ட சொன்னேன், பிரைடும் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் எஃபெக்ட் போட்டாங்க சீக்கிரமாக மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் அங்கே எதுவுமே ஒர்க் ஆகலை. ஏன்னா பெரியவங்க சொல்கிறது தானே நடக்கும். ஸோ டைமே இல்லாமல் நாங்கள் ரொம்ப குயிக்காக தான் இவங்களோட மேக்கப்பை வந்து பண்ணியிருந்தோம். 1 hour டைமில் ஹேர் ஸ்டைலுக்கு தான் பொதுவாக நமக்கு டைம் தேவைப்படும். ஸோ ஹேர் ஸ்டைல்லாம் முடிச்சுட்டு ஜடபில் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும் போது பொண்ணு கொடுத்தா மட்டும் போதும்னு சொல்லி கை பிடிச்சி இழுத்துட்டு ஓடிட்டாங்க. ஆனாலும் பிரைடுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு மேக்கப். நான் வந்து ஸ்டேயில் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து அடுத்த ஈவெண்ட்டுக்கு டைம் ரொம்ப இருக்குது அப்படின்றதுனால. நெக்ஸ்ட் ஈவெண்ட் பார்த்திங்கன்னா திருவள்ளூரில் தான். அது வந்து ரிசப்ஷன். ஸோ நாங்கள் சொன்ன டைமுக்கு கரெக்டாக பிரைடு வந்து வந்துட்டாங்க. மோஸ்ட்லி பிரைட்ஸ் ஒரு சிலவங்க வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. பட் இவங்க அப்படி இல்லை. ரொம்ப நாங்கள் சொன்ன டைமிங்க்கு கரெக்டாக கோஆப்ரேட் பண்ணாங்க. நான் எத்தனை தடவை ஃபோன் பண்ணி வந்துட்டிங்களான்னு கேட்டப்போ எங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப அழகாக ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. அண்ட் இவங்களோட ரிசப்ஷன் லுக் பார்த்திங்க அப்படின்னா கிளாஸி மேக்கப் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ ரிசப்ஷனுக்கு கிளாஸி தான் எப்போவுமே நல்லாயிருக்கும். ஸோ அதனால இவங்க கேட்ட மாதிரி ஹேர் டூலேருந்து மேக்கப்லேருந்து லிப்ஸ்டிக் ஷேட்லேருந்து எல்லாமே நாங்கள் வந்து பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருந்தோம். இவங்களோட அவுட்கம் வந்து ரொம்பவே சூப்பராக வந்துச்சுன்னு தான் சொல்லணும். அண்ட் அவங்களோட ஹேர் டென்சிட்டியே வந்து ரொம்ப இருந்தது அப்படின்றதுனால நான் வந்து எக்ஸ்டென்ஷன் வைக்காமல் அவங்களோட ஒரிஜினல் ஹேர்லேயே வந்து இந்த ஃபுல் கேர்ள்ஸையும் பண்ணியிருந்தோம். கேர்ள்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இவங்களோட ஃபைனல் அவுட்கம் இது தான். ஸோ அதுவும் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இவங்களோட ஈவெண்ட்டை நாங்கள் சொன்ன டைமுக்கு பர்ஃபெக்டாக முடிச்சு கொடுத்துட்டோம். ஸோ முடிச்சு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஈவெண்ட் பார்த்திங்கன்னா எனக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் இருந்ததுனால நான் வந்து அங்கேருந்து உடனே கிளம்பிட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.